பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்று இயேசு கூறியவற்றின் தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு யூதர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அவருடைய கேள்வி என்னவென்றால், நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறீர், அதற்கு நீர் அளிக்கும் சான்று என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவர்களின் கூற்றுப்படியே தொடர்ந்து சான்றுகளை அடுக்கிக் கொண்டே வருகிறார். முதலாவதாக அவர் சொல்கிறார், திருமுழுக்கு யோவான் தன்னை பற்றி தான் சான்று பகர வந்தார், ஆனால் நீங்கள் அவரை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அலட்சியம் செய்தீர்கள். அவருடைய மறையுரையை, அவருடைய போதனைகளை வேடிக்கையாக பார்த்தீர்கள். அதில் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, அதற்கு செவி கொடுக்கவில்லை. அந்த சான்றையும் தட்டி கழித்து விட்டீர்கள். அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்கள், இறையாட்சி வந்துவிட்டதென்றால், மெஸ்ஸியா வந்துவிட்டதென்றால் என்னவெல்லாம் நடக்குமோ, குருடர் பேசுகிறார்கள், குருடர் பார்க்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், அனைத்துமே நடந்தது இயேசு வந்த பொழுது. ஆனால் அவர்கள் அதையும் அலட்சியம் செய்து விட்டார்கள். அதன் பிறகு தந்தையும் அவருக்கு சான்று பகிர்வதாக சொல்கிறார், கடவுளும் அவருக்கு சான்று பகிர்வதாக சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது மறைநூல் கூட, அவர்கள் வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தோரா, அந்த நூல், அந்த மறைநூல், அதுவும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய முன்னறிவிக்கின்றது. அதையும் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் சான்றுகள் இருந்த பொழுதுமே அவர்கள் அவர் ஆண்டவர் இயேசுவை இவர் இறைமகன், இவர் மீட்பர், மெஸ்ஸியா என்று நம்பவில்லை. அதற்கு காரணம் ஒன்று இருந்தது. அந்த காரணம்தான் அவருடைய மனம் உண்மைக்கு இணங்க மறுத்தது. உண்மைக்கு இணங்க மறுக்கின்ற மனம் இருக்கின்ற பொழுது நாம் மீட்பு பெறுவது மிக கடினம். ஆண்டவர் இயேசுவே இத்தனை சான்றுகள் இருந்துமே அவர்கள் நம்பவில்லை. ஏனென்றால், ஒன்று யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய பாவங்கள் அவர்களை இருளில் வைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் ஒளிக்கு வர விரும்புவதில்லை. எனவே என்னதான் ஒளி வந்து நின்று கொண்டிருந்தாலும் நாங்கள் இருளிலே இருந்து கொள்கிறோம் என்ற ஒரு மனப்போக்கு அவர்களை மீட்படைவதற்கு தடுக்கிறது என்று யோவான் கூறுகிறார். அதே நிலைத்தான் இந்த பரிசேயர்களும் அந்த யூத மத தலைவர்களுக்கும். அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய பாவம், அவருடைய அந்த இருட்டைத்தனமான வாழ்க்கை, அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. எனவே உண்மையை சந்திக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. நீ எது வேணாலும் பேசிட்டு போ, நாங்கள் எப்படியே இருந்துக்கிறோம் என்ற அந்த மனநிலையைத்தான் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை நம்ப மறுத்தது. இன்றைய முதல் வாசகம் இறைவனுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறது. நாம் இந்த தவ காலத்திலே கூட நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டுமெனில் ஆண்டவர் இயேசுவை நம்ப வேண்டும். அவர் கொண்டு வந்த அந்த வழியை நம்ப வேண்டும். அது என்ன வழி? அன்பு வழி. நான் எல்லா தவ முயற்சிகளும் செய்கிறேன், அன்பு செய்ய என்னால் முடியவில்லை என்றால் நான் எப்படி ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தை பெற முடியும்? ஒருவரை நம்புகிறேன் என்றால் அவர் காட்டுகிற வழியை நம்ப வேண்டும். நான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம் அன்றாட வாழ்வில் அன்புறவு என்பது இல்லாமல் போய் இந்த சமூகத்திலே, இந்த காலகட்டத்திலே அன்புறவு எங்குமே இல்லை. குடும்பத்திலும் குறைந்து கொண்டு வருகிறது, திருச்சபையிலும் குறைந்து கொண்டு வருகிறது. நாம் தனி ஆட்களாக வருகிறோம், தனி ஆட்களாக செல்லுகிறோம். சமூகத்திலும் அன்புறவு இல்லை, தனி ஆட்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அந்த அன்புறவு இருக்கிறதென்றால், அன்பு நம்மில் இருக்கிறதென்றால் நாம் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறோம் என்ற அர்த்தம். ஒரு ஆங்கில எழுத்தாளர் கூறுகிறார், கிறிஸ்தவர்கள் இந்த சகோதரத்துவத்தில் தோற்றுவிட்டார்கள், எனவே அன்பு ஜெயிக்காது, சகிப்புத்தன்மை தான் ஜெயிக்கும் என்று சொல்கிறார். நம்மால் அன்பு செய்ய முடியாது, எனவே ஒருவர் சகித்து வாழ்வோம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் கிறிஸ்துவலாகிய நாம் தோற்றுவிட்டோம், அன்பு செய்யவில்லை. நாம் அந்த அன்பு வழி ஜெயிக்கும் என்று நம் வாழ்வில் நாம் காட்டவில்லை. அதனால் காந்தியடிகளும் அதைத்தான் சொல்கிறார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்துவர்களை பிடிக்காது என்று சொல்கிறார். எனவே நம் அன்றாட வாழ்வில் நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம், நாம் எந்த அளவுக்கு நம்மை காயப்படுத்துவர்களை மன்னிக்கிறோம், எந்த அளவுக்கு நம் சகோதரர்களுடைய பிழைகளை, குறைகளை ஏற்று வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே இந்த காம்படிஷன் நமக்கு இருக்குது. என்னமோ ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி குறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது. அவனை பாரு, இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க போல. இது அதுபோல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். குறைகளை காண்பதை நாம் நேரத்தை செலுத்தினோம் என்றால் நம்மால் அன்பு செய்ய நமக்கு முடியாது. அன்பு செய்து வாழ்வதற்கே வாழ்க்கை போதலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நாம் எப்பயுமே குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம்.
இவங்களை லேபிள் பண்ணி அனுப்பிட்டே இருக்கோம்னா யாரை நாம் அன்பு செய்வது? எப்பொழுது நாம் அன்பு செய்வது? இந்த மனுஷனை பாரு, அவன் சரியில்லை, அவன் அப்படிதான், இவன் இப்படிதான். நாம் வாழ்கிற இந்த சிறிய இந்த கம்யூனிட்டிலே நம்ம அடையாளம் தட்டி ஒரு 100 பேரை ஒதுக்கிட்டோம். இப்போ நம்ம யாரை அன்பு செய்ய போகிறோம்? நமக்கு ஜாலராக போடுறோனியா? அது பேர் அன்பே கிடையாது இல்லையா? எனவே நம் குறைகளை, பிறரிடம் இருக்கும் குறைகளை நாம் பொறுப்படுத்தி கொண்டிருந்தால் நாம் அன்பு செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்கு சான்றும் பகர முடியாது. ஒரே ஒரு கட்டளை, அன்பு செய்யுங்கள் என்பது. எனவே அன்புக்குரியவர்களை, இன்று நாம் மனதில் எடுத்துக்கொள்வோம். நாம் பிறரிடம் இருக்கும் குறைகளை பொறுத்து கொண்டு அவர்களை அன்பு செய்வோம். குறைகளை நாம் பிறகு திருத்தி கொள்ளலாம். முதலில் நாம் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்பொழுதுதான் இயேசுவை நம்புகிறோம் என்ற அர்த்தம். அப்பொழுதுதான் இறைவன் தரும் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பு செய்ய முயற்சி செய்வோம். பிறகு குறைகளை காண்பதை நிறுத்திவிட்டு அன்பு செய்ய முயற்சி செய்வோம். அப்பொழுது நாம் இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும்.